மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. பகவத்கீதை 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் படிக்கணும். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வாம் புரோவாஜ பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்விஷ்டகாமதுக். சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வாம் புரோவாஜ பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏவோஸ்விஷ்டகாமதுக். ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அர்ஜுனனுடைய கேள்வி, ஞானம் சிறந்ததா கர்மம் சிறந்ததா? ஏன்னா 2வது அத்தியாயத்தில் கேட்டதை வச்சுட்டு அவன் கேள்வி கேட்டான். பகவான் என்ன பதில் சொன்னார்? 2 விதமான வாழ்க்கை முறை, 2 விதமான சாதனை சொன்னார். அதனுடைய சாரம் என்னன்னா, இல்லறத்தார்களுக்கு கர்மயோக வாழ்க்கை முறை சிறந்தது, சன்னியாசிகளுக்கு ஞானயோக வாழ்க்கை முறை சிறந்தது. ஆனால் யாராக இருந்தாலும் 2 சாதனையும் பண்ணித்தே ஆகணும். இல்லறத்தில் இருக்கிறவங்க செயலை விட முடியாது, அதனால் செயலை கர்மயோகமாக செய்யலாம். அதே நேரத்தில் ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஞானம் உயர்ந்தது, கர்மயோகம் உனக்கு சிறந்தது. இதுதான் தாத்பரியம். அப்போ கர்மம் பந்தப்படுத்தும் நேரம் சொல்லியிருக்கார் அவர். இவன் கர்மயோகம் பந்தப்படுத்தாதுன்னு சொன்னார், அதை புரிஞ்சுக்கிறல. கர்மம் பந்தப்படுத்தும் சொன்னதுனால அவன் கர்மமானது பந்தப்படுத்துமே, செயல் நம்மை பந்தத்தில் வீழ்த்துமே அப்படின்னு அவனுக்கு என்ன வரலாம்ங்கிறதுக்காக, நீ கர்மத்தை கர்மயோகமாக செய்தால் பந்தப்படுத்த மாட்டாய், உயர்ந்த நிலைக்கு செல்வாயினர். அப்போ கர்மயோகமாக செய்யின்னு சொன்ன உடனே கர்மயோகத்தை சொல்லணும். அதனால் என்ன பண்ணார்? 8லிருந்து 16 வரைக்கும் கர்மயோகத்தை முக்கியமாக விளக்குறார். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கர்மயோகம். அதை இங்கே இந்த 8லிருந்து 16 வரைக்கும் விரிவாக விளக்குறார். அதில் 8வது ஸ்லோகத்தில் முக்கியமான வார்த்தை நியதம் குரு கர்ம, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். நித்திய நைமித்திய கர்மத்தை கட்டாயம் செய்ய வேண்டும். பிராயச்சித்த கர்மத்தையும் காமிய கர்மத்தையும் ஆரம்பத்தில் செய்யலாம், பிறகு குறைத்து கொள்ள வேண்டும். நிஷித்த கர்மத்தை செய்யவே கூடாது. 5 கர்மம் இருக்குது. நித்திய கர்மம் தன்னுடைய கடமை, தினந்தோறும் செய்ய வேண்டிய நம்மளுடைய முக்கியமான தொழிலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடமை, அதை கட்டாயம் செஞ்சு தான் விருப்பம் இருப்பே கூடாது. நைமித்திய கர்மங்கிறது விசேஷ காலங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் செய்கிறது, திருமண நேரத்தில் செய்கிறது, இதெல்லாம் விசேஷமாக வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை. இப்போ அமாவாசை விரதம் இருப்பாங்க, கார்த்திகை விரதம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறது நைமித்திய கர்மம். அதையும் செய்யணும். இதை 2ஐயும் செஞ்சு தான் ஆகணும். அது நியதம் குரு கர்மன்னார். 2வது இந்த காமிய கர்மத்தையும் பிராயச்சித்த கர்மத்தையும் குறைச்சிக்கிறணும். நிஷித்த கர்மம் செய்யவே கூடாதுனார். சும்மா இருக்கிறத விட செய்கிறது சிறந்ததுனார். சும்மா இருந்தால் நமது உடலை கூட பேண முடியாது, உன் சரீரத்தை கூட நீ சரியாக பார்க்க முடியாது. அதனால் சும்மா இருக்கவே கூடாதுன்னு ஒரு கருத்து சொன்னார். இந்த நியதம் குரு கர்ம, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இது ஒரு சூத்திர வாக்கியம் மாதிரி கர்மயோகத்தில். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் 2 வாக்கியம் பார்த்துருக்கோம். சமத்துவம் யோக உச்சியதேன்னர். இருமைகளில் சமமாக இருப்பது கர்மயோகம். உனக்கு பிடிச்ச செயல் ஒன்று இருக்கும், பிடிக்காத செயல் ஒன்று. கடமைன்னு வந்தாச்சுன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே செஞ்சு தான் ஆகணும். சமத்துவம் கர்ம உச்சியதே, சமத்துவம் கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இன்னொரு வார்த்தை சொன்னாராங்க, நியதம் குரு கர்மம், அதாவது கர்மசு கௌசலம். அந்த எந்த செயல் செஞ்சாலும் சும்மா மேலோட்டமாக செய்யக்கூடாது, அதை தெளிவாக சிறப்பாக கவனமாக திறமையோடு செய்யணும்னார்.
இது 3 கர்மயோகத்தில் முக்கியம். ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். இங்கே நியதம் குரு கர்மன்ட்டார். பிறகு 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் சொன்னால், இந்த கடமையை எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்ய வேண்டும். நம்மளுக்கு இருமை விருப்பு வெறுப்பு வந்துடும். ஒரு செயலில் விருப்பு வரும், ஒரு செயலில் வெறுப்பு வந்துடும். ஆனால் நான் செய்கின்ற அனைத்து செயலும் கடவுளுக்காக என்ற பாவனை ஏற்பட்டு விட்டால் அங்கே விருப்பு வெறுப்பு வராது. என்ன செய்கிறோமோ, குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் சரி, அடுத்த குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் சரி, தம் மாமியாரை பார்த்துக்கிட்டாலும் சரி, அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே கடவுளுக்காக செய்கிறேன்னு சொன்னால் அங்கே விருப்பு வெறுப்பு வராது. அப்போ அந்த இறைவனுக்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற பாவனையோடு செய்யணும். ஏன் இறைவனுக்காக செய்யணும்? இறைவன் தான் எல்லாம் கொடுத்துருக்கார். உனக்கு இந்த சூழ்நிலை, இந்த வாய்ப்பு எல்லாவற்றையும் கொடுத்தது பகவான்கிறதுனால நான் செய்கின்ற அனைத்து செயல்களும் பகவானுக்காகவே செய்கின்றேன் அப்படிங்கிற புத்தியை மனசில் வச்சுக்கிட்டு செய்ய சொல்கிறார். பிறகு அதில் பற்றை துறந்து செய்து, பலனில் பற்றை துறந்து பலன் கிடைக்கும், அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு செய்யக்கூடாது. பற்றை துறந்து செய்ய வேண்டும். பிறகு முழு மனதுடன் செய்ய வேண்டும், முழு ஈடுபாட்டோடு செய்யணும். அப்படி செஞ்சால் பந்தப்படுத்த மாட்டாய் அப்படின்னார். அப்படி செய்யவில்லை என்றால் பாபமும் புண்ணியமும் வந்து உன்னை பந்தப்படுத்தும். புண்ணியமும் பந்தப்படுத்துறது தான், ரெண்டுமே பந்தப்படுத்தும் அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் நெருக்கி முடிச்சிட்டோம். பார்த்து கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்துடலாம், திருப்பி ஞாபகப்படுத்தலை. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம்னா ஒரு ஸ்லோகம் தான் அந்த கிளாஸில் சொன்னேன். 10வது ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் விளக்கம் சொன்னேன். அதில் 3 விஷயம் வருது. கர்மயோக வாழ்க்கை முறை, யஜ்ஞத்தோடு கூடிய கர்மயோக வாழ்க்கை முறை. 5 யஜ்ஞம் சொன்னார் அங்கே. அதனால் வரக்கூடிய பலன். இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையை யார் வகுத்து கொடுத்தது? கடவுள் வேதத்தின் மூலமாக நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யார் சொல்லி செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, நீ சொன்னால் செய்யணுமா அப்படின்னு நம்ம கேட்டலாம். இது பகவான் நான் வகுத்து கொடுத்ததுன்ட்டார். வேதத்தில் நானே இந்த சிஸ்டத்தை வகுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொன்னது, 3 விஷயம் இந்த 10வது ஸ்லோகத்தில் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இதில் என்னென்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, இது மிருகங்களுக்கெல்லாம் சாய்ஸ் இல்லை, மனிதனுக்குத்தான் சாய்ஸ் இருக்குது. ஒரு முறையை வகுத்து கொடுத்துருக்கிறாருன்னு அதை பார்த்து செய்யலாம், செய்யாமல் போகலாம். யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு இருக்குது. மிருகத்துக்கு அப்படி இல்லை, ஒரே சாய்ஸ் தான். சிங்கமாக இருக்கும், புலி புலியாக இருக்கும், நாய் நாயாக இருக்கும், நரி நரியாக இருக்கும். மனுஷன் எல்லாமாவும் ஆவான், மனுஷனாகவும் இருப்பான், தேவனாகவும் மாறுவான். இவனுக்கு எல்லா சாய்ஸையும் கொடுத்துருக்காரு பகவான். அதனால் நான் உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், இதை செய்கிறது செய்யாது தான் உன் கையில் இருக்குது அப்படின்னார். அதனால் என்ன சொன்னார்னு சொன்னால், அதாவது இந்த வாழ்க்கை முறையை, இந்த எண்ணத்தை பகவான் கொடுத்துருக்கார் நினைக்கும் போதே பகவான் மீது நம்மளுக்கு ஒரு பக்தி வந்து அந்த முறையோடு செய்ய வேண்டும். அதாவது தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற புத்தியை நானே கொடுத்து படைத்துள்ளேன்கிறார். பிரஜா சகயஜ்ஞா, அதாவது கர்மயோக வாழ்க்கை முறையை பிரஜா சிருஷ்டுவா, அதாவது இந்த புத்தியோட வாழக்கூடிய, யஜ்ஞ தர்மத்தோடு வாழக்கூடிய புத்தியை கொடுத்து அவனை படைச்சிருக்கேன் மனுஷன்ட்டார். புத்தியை கொடுத்துட்டாரு. அந்த புத்தி இருந்து பயன்படுத்துறது யார் வேலை? நம்ம வேலை அப்படிங்கிறது அங்கே சொல்கிறார். பிறகு இந்த யஜ்ஞம் சொன்னாலே பொதுவாக யாகம்னு சொல்லுவோம், வேள்வி யாகம்னு அர்த்தம். இந்த யஜ்ஞம்னாலே அதனுடைய வார்த்தை என்னென்னா தியாகம் பண்ணுற புத்தின்னு அர்த்தம். யாகத்தில் எப்பயுமே தானம் ஒன்று இருக்கும், யாகத்திலே தானம் இருக்கும். நசிகேதனுடைய அப்பா வந்து கடோபனிஷத்தில் தானம் பண்ணுற வேலையில் தான் அவன் வந்து ஒன்றுக்கு உதவாத பொருளை தானம் பண்ணும்போது நசிகேதன் கேள்வி கேட்டான். ஏன்னா தானம்ங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் இங்கே சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. 5 விதமான யஜ்ஞங்கள். அதை நம்ம பார்த்தோம், என்னென்ன யஜ்ஞம்லாம் பார்த்தோம். அந்த கர்மயோகத்துடன் வாழக்கூடிய என்ற ஞானத்துடன் பிரஜைகளை சிருஷ்டி செய்து 5 விதமான யஜ்ஞங்களை சொல்லியிருக்கிறார். இதில் வந்து யஜ்ஞம் மட்டும் சொல்லியிருக்காரே ஒளி என்னென்னு சொல்லலை. சாஸ்திரத்தில் அது இருக்குது, அதனால் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று என்னது? தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னு என்னது? இறை வழிபாட்டுடன் வாழ்க்கையை தொடங்குதல். இது கட்டாயம் பண்ணணும். இறை வழிபாடு இல்லாமல்
நாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கினா கூட பகவான் முன்னாடி வச்சுட்டு பயன்படுத்தினா அது ஒரு பெரிய விஷயம். தீபாவளிக்கு என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸை கூட கடவுள் முன்னாடி வச்சுட்டு பயன்படுத்துகிறோம். நீங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு பேனா வாங்குறீங்க, ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, கடவுள் முன்னாடி வச்சுட்டு பண்ணுங்க, அது நல்லா பயன்படும். நான் அனுபவத்திலே சொல்கிறேன். அதனால் சில பேர் இப்போ அக்னிஹோத்திரத்திலே காலையில் பார்த்தேன்னு எந்திரிச்சோன்னு அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரம் பண்ணி பூஜையெல்லாம் வேற ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணுறாலும் இருக்குது, அது வேற. என்ன கையில் 2 விரலில் வச்சுக்கிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுறது, இது ஹோமகுண்டம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணுறது. அந்த இறை வழிபாடு இந்த இறை வழிபாடு வேறு. அதனால் இறை வழிபாட்டுடன் தொடங்கணும். இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையே. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவங்க அப்பா பெருசாக சம்பாரித்து சொத்தை பிரித்து கொடுத்தார். இவர் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றாள். எந்திரிச்சு அந்த பாட்டிலை வாங்கி வச்சு அதை எடுத்து முகத்தை கழுவுவாராம், அதை எடுத்து அப்படியே கண்ணில் தொடப்பாராம், அப்போ பற்ற வைக்கிறது. இப்படி தான் வாழ்க்கையை ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. இறை வழிபாட்டோடு நம்ம நடந்தோம்னு சொன்னால் வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரு. இதனுடைய முதல் பலன் என்னன்னு சொன்னால் மனதில் அமைதியும் புண்ணியமும் கிடைக்கும். நீ கடவுள் வழிபாட்டோடு செஞ்சேன்னு சொன்னால் புண்ணியம் கிடைக்கும், மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். 2வது வெற்றி தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வெற்றி தோல்வி எதுனாலும் ஏற்படும். அப்படி வெற்றி தோல்வி ஏற்படும் பொழுது வெற்றி அடைஞ்சா துள்ள மாட்டான், தோல்வி அடைஞ்சா துவள மாட்டான். சமநிலையில் இருந்து அடுத்த முயற்சியை செய்ய ஆரம்பிச்சு. இது 2வது பலன். இதெல்லாம் எதுன்னு சொன்னால் இந்த தேவை ஐக்கியத்தினால கிடைக்கிற பலன். 3வதாக கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். வேதாந்தத்துக்குள்ளே வரும்பொழுது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் வேதாந்தமே புரியும். அந்த நம்பிக்கை, இந்த 3 பலன் நீ இறை வழிபாட்டோடு உனது கடமையை செய்தால் கிடைக்கும். முதல்ல ஒரு மனசில் அமைதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். பிறகு வெற்றி தோல்விகளில் சமமான மனநிலை கிடைக்கும். நீ வெற்றி அடைஞ்சன்னு வச்சுக்கோங்க, நான் செஞ்சேன்னு அப்படியே ஆணவம் துள்ளும். கடவுள் வழிபாடு, நான் அவரை கும்பிட்டேன், அவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த பணிவு வரும். தோல்வி அடைஞ்ச ஏதோ காரணம் பண்ணியிருக்கார், அடுத்த முயற்சியை இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கிடுவான். தோல்வி அடைஞ்சா இவன் தற்கொலை பண்ணி திருப்பி கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுவான், திட்டுவான் கடவுளவே. நீ ஏன் இப்படிலாம் எனக்கு பண்ண, இப்படி நஷ்டத்தை கொடுத்த, அப்படி திட்டிட்டு என்ன பண்ணுவான், அமைதியாகிடுவான். அதனால் இந்த பலனும் அது கிடைக்கிது. பிறகு கடவுள் மேலே நம்பிக்கை கிடைக்கிறது. இது தேவ ஐக்கியம்னு பார்த்தோம். பிறகு அடுத்தது அதாவது திருஷ்ட பலன் மனதில் அமைதி புண்ணியம், வெற்றியில் கர்வமின்மை, தோல்வியில் துவளாமை, மனம் தளராமை. வேதாந்த விசாரத்திற்கு வரும்போது கடவுள் மீது நம்பிக்கை. இது 3ம் இறை வழிபாட்டோடு வந்தால் கிடைக்கும். 2வது பித்ரு யஜ்ஞம், உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை பேணி பராமரித்தல், அல்லது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை முறையாக செஞ்சால் அது அவங்களுக்கு போய் சேருங்கிறாங்க அந்த புண்ணியமெல்லாம். அதனால் அந்த தர்ப்பணம் செய்கிறது, இதெல்லாம் 2வது பித்ரு யஜ்ஞம்னு பார்த்தோம். இதில் என்னன்னு சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் சொன்னால், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ இறந்தவங்களுக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு பண்ணுவோம். இப்போ சன்னியாசிகளுக்கெல்லாம் பண்ணுறாங்க, பார்த்துருக்கோம்ல, அவருடைய அந்த நினைவு நாளுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பிறந்த நாளுக்கு. அவர் தான் மோட்சத்தை அடைஞ்சிட்டாரு, அவருக்கு எதுக்கு பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஞானிகளுக்கு சங்கராச்சாரியாருக்கு பண்ணுறாங்க, அவர் சங்கர ஜெயந்தின்னு சொல்லி பண்ணுறோம், வியாச பூஜைன்னு பண்ணுறோம். ஏன் பண்ணணும், அவங்களுக்கு பூஜை பண்ணி போய் சேரப்போதா? ஏன் செய்கிறோம்னு சொன்னால் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம், அவங்க சொன்ன விஷயத்தை நினச்சி பார்ப்போம். இந்த பித்ரு ஐக்கியத்தில் என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அந்த நல்ல வாழ்க்கையை நினச்சி பார்ப்பாங்க, கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அதனால் அவங்க எப்படி அழிஞ்சாங்கன்னு சொல்லி அதை செய்யாமல் இருப்போம். இருக்கலாம், 2 இருக்கலாம். சொல்லுவாங்கள்ல, உங்கள் பெரியப்பா மாதிரி நல்லா உணாரு, சித்தப்பா மாதிரி கெட்டு போகாத சொல்லுவாங்க சில பேர். சின்ன தாத்தா மாதிரி இரு, பெரிய தாத்தா மாதிரி, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. இதை நினச்சி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியும், புண்ணியமும் கிடைக்கும். பிறகு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயம் இல்லாமல் மனசு குதூகலமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னேன், நம்ம பேரன் பேத்திய அவர் பெரிய ஆளாக செஞ்சுக்கிட்டு இருப்பார், பக்கத்துலேயே செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த புண்ணியம் வேலை செய்யும். அதெல்லாம் சிலது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பிறகு ரிஷி யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞங்கிறது தினந்தோறும் நாம் சாஸ்திரம் படித்தல். சாஸ்திரத்தை படிக்கிறதுனால தான் காப்பாற்றப்பட்டிருக்கு. மகாபாரத வியாசர் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இன்னைக்கு வரைக்கும் ஏன் இருக்கு, அதை டெய்லி படிக்கிறதுனால தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது சாஸ்திரங்களை தினந்தோறும் படித்தல், பாராயணம் செய்தல்.
இந்த வகுப்பெல்லாம் கூட ரிஷி யக்கியம்னு சொன்னோம். இதில் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், அர்த்தம் தெரியாமல் நாம் படித்தோம் சொன்னால், தினந்தோறும் சாஸ்திரங்கள் அர்த்தம் தெரியாமல் படித்தா சித்த சுத்தி கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அர்த்தத்தோடு படித்தா தர்மம் எது அதர்மம் எதுங்கிற ஞானமும் கிடைக்கும். சில நூல்கள் வந்து இப்போ திருக்குறள் மாதிரி நூல்கள்லாம் தர்மம் அதர்மத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கும். அதில் ஞானமும் வருது. அர்த்தம் புரிஞ்சு படித்தா தர்மார்த்த ஞானமும் வரும், சத்திய மித்தியா ஞானமும் வரும். புரியாமல் படித்தா புண்ணியம் கிடைக்கும். அதனால் சித்த சுத்தியும் கிடைக்கும். இது ரிஷி யக்கியத்தினால கிடைக்கிறது. பிறகு மனுஷ யக்கியம், இது மனிதர்களை பாதுகாத்தல். இது 4வது பார்த்தோம். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு செய்கிறது, அவங்கள்ட்ட எதிர்பார்க்காமல் செய்கிறது. எல்லாத்தையும் எதிர்பார்த்து செய்வோம், அப்படி எதிர்பார்க்காமல் செய்தல் மனுஷ யக்கியம். இதில் என்ன பலன் கிடைக்கும்னா, தானம் செய்யும் புத்தி வளரும், சேவை மனப்பான்மை வளரும், சித்த சுத்தியும் வளரும். மனிதர்களுக்கு உதவி செய்தல். திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. செல்வர் தம் செல்வத்தை பாதுகாத்து வைக்க சிறந்த இடம் எது தெரியுமா? பசித்தவர் வயிறான். ஒரு செல்வர் வந்து பணத்தெல்லாம் சேர்த்து வைக்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரெக்டான இடம் எதுன்னா இரும்பு பெட்டி இல்லை, பசித்தவர்களுடைய வயிறா. அது எந்த லோகத்துக்கு போனாலும் கூட வரும், இதை எடுத்துகிட்டு போக முடியாது, அது கூட வரும். அதனால் மனுஷ ஐக்கியம் இருக்குது. நம்ம வந்து பேங்கில் பணத்தை போட்டு ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் எடுக்கலாம்ல. இப்போ அது மாதிரி இது கையிலே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய இடம்னு சொல்லியிருக்கார். இது மனுஷ ஐக்கியத்தினால்தான் கிடைக்கும். பிறகு பூத ஐக்கியம், இது மற்ற உயிர்களுக்கு உதவி செய்தல், மற்ற உயிர்களை பாதுகாத்தல். பல ஜீவராசிகள் இருக்குது, பசுமாடு, குதிரை, யானை போன்ற எல்லாம் இருக்குது. இதெல்லாம் மனுஷனுக்கு உதவுது. பலன் என்ன கிடைக்குது? அதுக்கு நம்ம பாதுகாத்தா அது நம்மளுக்கு உதவுது. நம்ம அதை பாதுகாக்கிறது இல்லை. இப்போ காட்டு மிருகங்களை கூட கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, பசுவை கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. எப்படி பாருங்கள், நாட்டில் எப்படி மோசமாக இருக்கு பாருங்கள். காட்டு மிருகங்களை கொண்டா சட்டம் தண்டிக்கும் உங்களை, பசுவை கொண்டா தண்டிக்காது. பசு எவ்வளோ உதவி செய்யுது நம்மளுக்கு, அதுக்கு சட்டம் இல்லை. அப்படியெல்லாம் இருக்குது. அதில் திருக்குறளோட ஒன்று இருக்குது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைப்பதை பகுத்து கொடுத்து உண்பது தான் நீதி நூல்கள் குறிப்பிடும் அறங்களில் சிறந்ததுங்கிறார். இருக்கிறத நீ பகுத்து கொடுத்து சாப்பிடு. இதைத்தான் இந்த 10வது அத்தியாயத்தில் முக்கியமாக இந்த 10வது ஸ்லோகத்தில் 5 விதமான யக்ஞங்களை சொல்கிறார். சக யக்ஞாகா பிரஜா சிருஷ்டுவா. இந்த யக்ஞங்களோடு இந்த அறிவோடு நான் மனிதர்களை படைத்து அப்படிங்கிறார். பஞ்சமகா யக்ஞங்களை செய்கிற அறிவோடு படைத்து அப்படிங்கிறார். பிறகு புறா உவாச்ச பிரஜாபதிஹி, ஆதியில் பிரஜாபதி சொன்னார். என்ன சொன்னார்? அனேன பிரசவிஷ்யத்துவம். இந்த யக்ஞை வாழ்க்கைப்படி, அனேனன்னா பிரசவிஸ்வத்துவம்னா நீங்கள் மேன்மையை அடையுங்கள் சொன்னாராம். நீங்கள் அதனால் மேன்மையை அடையுங்கள். ஏஷ வக அஸ்து இஷ்ட காமத்துக்கு, இது மனிதர்களாகிய உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ஆசையை பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும். அதாவது இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்தீங்கன்னா, லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யுகலோகத்திலையும் பலன் கொடுக்கும், பரலோகத்திலையும் பலன் கொடுக்கும், மோட்சத்திற்கு சித்த சுத்தியை கொடுக்கும். நம்மை அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் இந்த 5 விதமான வேள்விகள் போக்குங்கிறார். அது அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். எப்படி இது பாவத்தை எல்லாம் போக்கும் சொல்ல போகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம இந்த யக்ஞ வாழ்க்கை முறைப்படி நேர்மையாக வாழ வேண்டும். பிரச விஷயத்துவம்னா விருத்தி அடையுங்கள். இதை செஞ்சு நீங்கள் விருத்தி அடையுங்கள்ங்கிறார். பிரசவம்னா என்னென்னா பெருகுதல்னு அர்த்தம். அதனால் இந்த பிரசவங்கிற வார்த்தை கூட குழந்தை பிறந்ததுக்கு வைக்கிறது, பிரசவம்னு ஒரு வார்த்தையை வைக்கிறது. பிரசவம்னா பெருகுதல், மேன்மை அடையுதல், விருத்தி அடையுதல்னு அர்த்தம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் கடைசியாக, பஞ்சமகா யக்ஞத்தினால் இந்த இதெல்லாம் செஞ்சு நீங்கள் உயர்ந்த நிலையை அடையுங்கள் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். எந்த காலமாக இருந்தாலும் தர்மம் இல்லாட்டி நாம் உயரவே முடியாது. புரிஞ்சுக்கிறது, எந்த காலமாக இருக்கட்டும். இல்லை அந்த காலத்துலலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த காலமாக இருந்தாலும்
தர்மமாக வாழ்ந்தாத்தான் மேல்நிலையை அடைய முடியும். இதை நாம் மனசில் பதிய வச்சுக்கிறணும். இப்போ ஸ்லோகம் 9 கடமையை செய்ய வேண்டும், அது இறைவனுக்காக என்ற பாவனையுடன் செய்ய வேண்டும்னாரு, பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும்னார். இங்கே அந்த கடமை நியதம் குரு என்ற கடமை யஜ்ஞத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும்ட்டார். அது 5 விதமான யஜ்ஞங்கள். இப்படி செய்யக்கூடிய ஆற்றல் அறிவுடன் தான் பகவான் மனிதர்களை படைத்துள்ளார். இதை செய்தால் நீங்கள் விரும்பிய பலனை அடையலாம். ஏற்கனவே பார்த்துட்டோம், சுருக்கமாக வேகமாக சொல்லிட்டேன். ஸ்லோகம் 10க்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சகயஜ்ஞாக பிரஜா சிருஷ்டுவா புரோ உவாச்ச. புறா அப்படின்னா ஆதியில் சிருஷ்டி துவக்கத்தில் பிரஜாபதிகி பிரம்மா, ஜதுர்முக பிரம்மா, சகயஜ்ஞாகா முன்னாடி முதல் வார்த்தை சகயஜ்ஞாகா, யஜ்ஞத்துடன் கூடிய, அதாவது கர்மயோக வாழ்க்கை முறையுடன் வாழ வேண்டும் என்ற அறிவுடன், பிரஜாகா பிரஜைகளை மனிதர்களை, சிருஷ்டுவான படைத்து, 2வது வரி முதல் வார்த்தை அனேன இதனால், இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையினால், பிரசவிஷ்யத்துவம் மேன்மையை அடையுங்கள். ஏஷக இது, வக அதுக்கடுத்து ஓன் இருக்கு, ஏஷ ஓன் இருக்கு, ஏஷகன்னா இது, வக உங்களுக்கு, இஷ்ட காமத்துக்கு நீங்கள் விரும்பிய ஆசையை பூர்த்தி செய்வதாக, அஸ்து இஷ்ட காமத்துக்கு முன்னாடி இருக்க வார்த்தை அஸ்து, வக அஸ்து இஷ்ட காமத்துக்கு, அஸ்துன இருக்கட்டும் என்று மேலே உவாச்சன்னு சொல்லியிருக்கார், புரோவாச்சன் இருக்கு என்று சொன்னார். பிரம்மா சொன்னார் அதை. அதாவது ஆதியில் சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மா, சதுர்முக பிரம்மா யஜ்ஞத்துடன் கூடிய மனிதர்களை படைத்து, இதனால் நீங்கள் மேன்மையை அடையுங்கள், இது உங்களுக்கு விரும்பிய ஆசையை பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் என்று சொன்னார். அடுத்து 11 படிக்கலாம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. இங்கே கர்மயோக வாழ்க்கை முறை வாழ்ந்தால் அது எப்படி இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியதியை சொல்கிறார். அது மேன்மையை தரும், விரும்பியதை தரும் சொன்னார் பார்த்தீங்களா. இங்கே அது எப்படி தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். உங்களுக்கு இஷ்டமானதையெல்லாம் நீங்கள் அடையலாம்னு சொன்னார். அங்கே அது எப்படி அடையப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். ஒரு வார்த்தை இருக்குது வேதத்தில், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, இது ஒரு பிரசித்தமான வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த அடிப்படையில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வருது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, இந்த வார்த்தையினுடைய சாரம்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். என்னன்னு பார்க்கலாம். தர்மோ ரக்ஷதின்னா தர்மமானது நம்மை காப்பாற்றுகிறது. தர்மமானது காப்பாற்றுகிறது. எப்படிப்பட்ட தர்மம் காப்பாற்றுகிறதுனா, ரக்ஷிதக தர்மக, காப்பாற்றப்பட்ட தர்மம். உன்னால் காப்பாற்றப்பட்ட தர்மமானது உன்னை காப்பாற்றுகிறது. புரியுதா? நீங்கள் தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் உங்களை காப்பாற்று. இதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அதாவது காப்பாற்றப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும். ரக்ஷிதகன்னா காப்பாற்றப்பட்ட, ரக்ஷதகன்னா காப்பாற்றும்னு அர்த்தம். அப்போ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, யாரால் தர்மமானது காப்பாற்றப்படுகிறதோ அவனை தர்மம் காப்பாற்றும். கர்ணன் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லுவான். எப்போன்னா ரதம் மாட்டிக்கிட்ட உடனே அவர் அம்பை விட்டு கொல்ல சொல்வார். யார்? கிருஷ்ணர்.
இது தர்மம் இல்லை, இது ஆயுதம் இல்லாத நிராயுதமாக நீ எப்படி கொள்ளலாம், இதெல்லாம் தர்மமானு தர்மத்தை பற்றி பேசுவான். அப்போ பேசுகிற தர்மத்தை காப்பாற்றுறக்காக பேசலை. உண்மையிலே அப்படி பேசியிருந்தான்னா திரௌபதியை துயிலும்போது பேசியிருக்கணும். அடுத்து அபிமன்யை கொல்லும்போது பேசியிருக்கணும். இவனே கொள்கிறான் ஆயுதம் இல்லாதவனை. இப்போ பேசுகிற தர்மத்தை காப்பாற்றலை, அவனை காப்பாற்ற பேசுகிறான். அதனால அந்த தர்மம் அவனை காப்பாற்றலை. தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் பண்ணியிருந்தான்னா அதை காப்பாற்றிருக்கும். இந்த இடத்துல அவன் பேசுகிற தர்மம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பேசவில்லை. அதே மாதிரி துரியோதனன் எத்தனையோ தவறு செய்கிறான். அப்போலாம் ஒரு வார்த்தை கூட அவன் சொல்கிறது இல்லை. அப்போ சொல்லணுமா இல்லைங்களா? அப்போ சொல்லாமல் இப்போ மட்டும் தர்மத்தை பற்றி சொல்கிறான். அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதனால் அந்த தர்மம் அவனை காப்பாற்றவில்லை. எப்படிப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும்னா, நம்மால் ஒரு தர்மம் காப்பாற்றப்பட்டால் அது காப்பாற்றும். சரி, நான் தர்மத்தை பின்பற்றி இருக்கேனா பின்பற்றலையான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? நான் தர்மத்தை பின்பற்றி இருக்கேனா பின்பற்றலையா? ஒரு செயல் செய்யும் பொழுது யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, தேவையில்லாமல் நம்மளை பற்றி புரணி பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அது தப்பு. நாம் அதே மாதிரி பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சு பார்க்கணும். நாம் அது மாதிரி பண்ணியிருக்கோமா? அவன் என் மேலே ரொம்ப பொறாமப்படுறான்னு சொல்லுவான், நம்ம யார் மேலேயா பொறாமப்பட்டிருக்கோமா? யோசிக்கணும்ல. அப்போ வரும்பொழுது நாம் அந்த செயலை ஒரு செயலை செய்யும் பொழுது அதே செயலை அடுத்தவன் நம்மளுக்கு செஞ்சுருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் நாம் செய்கிறது தர்மமா அதர்மமாங்கிறது தெரியும். தர்மத்துக்கு அளவுகோலே அதுதான். ஒரு பொருளை நம்ம பொருளை யாராவது திருடுனா சும்மா விடுவோமா? அப்போ நாம் பொருளை வேற ஒரு பொருளை அபகரிக்கக்கூடாது. அப்படி நம்மகிட்ட நாம் ஒரு செயலை செய்யும், இதே செயலை அவன் நம்மகிட்ட செஞ்சால் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பார்த்து இப்படி தான் பார்க்க முடியும், இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டம் வரும்போதெல்லாம் தர்மம் என்னை காப்பாற்றலை, தர்மம் என்னை காப்பாற்றலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். உண்மையிலேயே நாம் தர்மப்படி வாழ்ந்தால் தர்மம் நம்மளை காப்பாற்றும், கட்டாயம் காப்பாற்றும். இல்லாட்டி மனசில் உள்ள ஒரு அமைதியை கொடுத்துரும், வெளியே கஷ்டத்தை வேணால் கொடுக்கும். அது பூர்வ ஜென்ம வாசனையினாலேயோ பூர்வ ஜென்ம செயல்னாலேயோ வந்திருக்கும். ஆனால் நாம் இப்போ தர்மமாக வாழ்ந்தால் அது வெளியே கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட நம்மை அது காப்பாற்றும். நாம் எப்பயுமே நம்மளை காப்பாற்றுறதுக்காக தர்மத்தை பின்பற்றக்கூடாது, தர்மத்தை காப்பாற்றுறதற்காக தர்மத்தை பின்பற்ற வேண்டும். யுதிஷ்டிரன் செஞ்ச தர்மமெல்லாம் பாண்டவர்களை காப்பாற்றுச்சு. அவன் தர்மமாக தான் வாழ்ந்தான் கடைசி வரைக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு சூக்ஷ்மமான கருத்து, இது பகவானுடைய ஆர்டருங்கிறார். நீ தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் உன்னையே காப்பாற்றும். இது நாம் போட்ட சட்டம்ங்கிறார் பகவான். அதை மாற்றவே முடியும். இது வேதத்தில் சொல்லியிருக்கு, அது எல்லாம் சொல்கிறாங்க அது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த யஜ்ஞத்தின் மூலமாக தேவர்களை காப்பாற்றினால் போற்றினால் அந்த யஜ்ஞ தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை காப்பாற்றும். அதே அதனுடைய அர்த்தமே. தேவர்களை நீங்கள் போற்றினால் அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். தேவர்கள்னால் நீங்கள் தேவர்கள் மட்டும் நினைக்கக்கூடாது, இயற்கையவே நம்ம தேவர்கள்னு சொல்லுவோம். இயற்கை, ஒவ்வொரு இயற்கைக்கும் ஒரு தேவதை இருக்குது. இயற்கை வழிபாடே தேவதை வழிபாடு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நீங்கள் இயற்கையை போற்றினால் இயற்கை உங்களை போற்றி காப்பாற்றும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு ஒரு பழமொழி இருக்குது. இது வேத வாக்கு ஆக்சுவலாக. இது சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது, இதெல்லாம் சாதாரண வாக்கியம் இல்லை, வேத வாக்கியம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும், கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க. அதனால் நீ சொல்லுப்பா எல்லாம் பண்ண, உன்னை பகவான் பார்த்துக்கிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீ பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ எனக்காகன்னு சொன்னால் உலகத்துக்காக நீ உடனே ஏற்பச்சுன்னா உடனே நான் பார்த்துக்கிறேன்னா சொல்லியிருக்கிறார். தர்மம் தலைகாக்கும்ல ஒரு பாட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எம்ஆர் அதை சொல்லுவோம், ஒரு வசனத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லும், தர்மம் எப்போதாவது தான் காப்பாற்றும், எல்லா நேரமும் உன்னை காப்பாற்றாது அப்படிலாம் சொல்லுவான். சொன்னவன் அப்படியே எம்ஜிஆர் பாட்டு படிப்பார், தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அருமையான வரி இது. அவர் எழுதுனது சினிமா பாட்டாக இருந்தால் கூட பார்த்து, கூட இருந்தே குழிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். பாருங்கள், இந்த வரிகளாக சொல்கிறேன் திருப்பி, நான் சினிமா பாட்டு தெரிஞ்சுக்கிறேன். கூட இருந்தே குழிபறித்தாலும் கொடுத்தது
காத்து நிற்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இன்னொரு வார்த்தை இருக்கு, மழை போல் வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடுங்கிறார். நாம் தர்மப்படி வாரும் சோதனை வரும், மழை போல் வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும்ட்டார். நம்மளுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன், அவனால் பயங்கர துன்பம் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவானா, அவனே வந்து சரண்டர் ஆயிடுவாங்கிறார். தர்மம் தலை காக்கும், செய்த தர்மம் கலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிறார். இதே தான் இங்கே, நீ என்ன பண்ணுறையோ அது உன்னைய திருப்பி காக்கும். தேவதைன்னு சொன்னால் இங்கே தேவதையை சொல்கிறார். தேவர்களை நீங்கள் போற்றுங்கள், அவர்கள் உங்களை போற்றுவார்கள், போற்றி காப்பாற்றுவார்கள் இருக்கு. இதுக்கு பொதுவாக இயற்கைன்னு எடுத்துக்கலாம். நாம் இயற்கையை பாதுகாத்தோம்னு சொன்னால், தேவர்கள்ங்கிறது புரியவில்லைன்னா இயற்கை நம்மை பாதுகாக்கும். இயற்கை என்னென்ன, சுற்றுப்புற சூழ்நிலை, சுற்றி இருக்கிறவங்க, தர்மமான முறை எல்லாம் நம்மளை காப்பாற்றும். அதாவது முன் சுலோகத்தில் என்ன சொன்னார்னா, கர்மயோக அறிவை கொடுத்து மனிதர்களை படைத்துள்ளேன்னார். இந்த கர்மயோக வாழ்க்கைப்படி வாழ்ந்தால் எப்படி பலனை அடைய முடியுங்கிறதுக்கு இங்கே அந்த பதிலத்தை இங்கே சொல்கிறார். படைப்பில் ஒரு திட்டம் இருக்கிறது, நீ அதை பாதுகாத்தா அது உன்னைய பாதுகாக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். கொடுத்து தான் வாங்கணும். நீ யாரை காப்பாற்றுகிறாயோ அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். நீ ஒரு தியாகம் பண்ணால் இன்னொருத்தர் உனக்கு தியாகம் பண்ணி உனக்கு உதவி செய்வார். இங்கே ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். முதல் வரி முதல் வார்த்தை, தேவான் பாவயத அனேன. தேவான் பாவயத அனேன, கர்மயோகத்தினால் தேவர்களை, அதாவது இயற்கையை நீங்கள் போற்றுங்கள். இயற்கையில் வெளிப்படுகிற ஒவ்வொரு சக்தியையும் நம்ம சாஸ்திரம் தேவதைங்கிற வார்த்தையில் குறிப்பிடுது. இயற்கையில் வெளிப்படுற ஒவ்வொரு சக்தியுமே ஒரு தேவதைன்னு சொல்லுது. அப்படி இயற்கை வடிவான தேவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள், அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து மேலான நிலையை அடையுங்கள். அந்த முதல் வீரர் இரண்டாவது அர்த்தத்தை சொல்கிறார். தேவா பாவ யந்துவக, அந்த தேவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். நீங்கள் தேவர்களை காப்பாற்றுங்கள், தேவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். நீங்கள் தர்மத்தை காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் தியாகம் செய்யுங்கள், தியாகம் உங்களுக்கு வேற ரூபத்தில் ஒரு தியாகத்தை கொடுக்கும். ரெண்டாவது வரி முதல் வார்த்தை, பரஸ்பரம் பாவயந்தக, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நன்மை செய்து கொண்டு. நம்ம கோமத்தில் கூட பார்த்தீங்கன்னா கவிஸ் எல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவர்களுக்கு போய் சேருமா. நம்ம கோமகுண்டத்தில் அக்னியில் போடுறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வீண் விரயம் பண்ணுறீங்க, யாருக்கா கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சூக்ஷமான, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியாது. கோமகுண்டத்தில் போடுறது, கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. இதனுடைய பலன் வந்து அது வேறு ரூபத்தில் கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம், வீண் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. அதாவது இவர் வினோபாவா வந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கார். ட்ரெயினில் போகும்போது அந்த கடலில் அப்போல்லாம் அந்த காசு போடுவாங்க கடல், இப்போயும் கூட இருக்குது. இந்த ஒரு காலனாக இருக்கு பார்த்தி, சின்ன காசு இருக்கும், இந்த அரைக்கா காசு கால், அந்த காலத்தில் அதானே பெருசு. அதை ஒருத்தர் கடலில் போட்டிருக்காரு. எதுக்கு இப்படி போய் கடலில் வீணாக போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு வினோபாவை சொல்கிறாரு, நீ இந்த காசு, இந்த சின்ன காசு வீணாக போய் நினைக்கிற, இவன் மனசில் இது கடவுளுக்கே போய் சேருதுன்னு ஒரு பெரிய பாவனை வருது. அதை நீ கொடுக்க முடியுமா உன்னால், எவ்வளோ லட்சம் கொடுத்தாலுங்கிறார். அதை உன்னால் கொடுக்க முடியுமாங்கிறார். இதெல்லாம் ஒரு சூக்ஷமான விஷயம். நாம் வெளி தோற்றத்துக்கு பார்த்தா வீண் தெரியும், இல்லாட்டி இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கியிருக்கவே மாட்டாங்க. அதுக்காக கொடுக்கக்கூடாது இல்லை, மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அதை கொஞ்சம் பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் பிரசாதமாக கோமகுண்டத்தில் கொஞ்சம் போடுவாங்க அந்த சாப்பிட்றதெல்லாம். பிறகு என்ன பண்ணுவாங்க, அதவே எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு கொடுக்கறது மாதிரி. அது தேவர்கள் வந்து அக்னி ரூபத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க. இந்த ஜலமும் அக்னியும் அதை டிரான்ஸ்பரண்ட் பண்ணுமா, அப்படிலாம் ஒரு சொல்லியிருக்கு. நம்ம நேரால் நிரூபிக்கலாம் முடியாது, நம்பணும், அவ்வளவுதான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தேவா பாவயந்துவக, தேவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். பரஸ்பரம் பாவயந்தக, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொண்டு சிரேயக பரம் அவாப்ஸ்யத, அது மேலான நன்மையை அடையுங்கள் அப்படிங்கிறார்.
மேலான நன்மையை அடையுங்கள். கர்மயோகத்திலேயே யூனிவர் அங்கே இருக்குது, உழைப்பு இல்லாமல் எதையும் பெறக்கூடாதுன்னு சொல்லி. எதுவுமே சும்மா பெறக்கூடாதான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுற, இலவசம்னாத்தான் எல்லாம் முதல் வரியில் நிற்கிறோம். நாம் இலவசம்னா நிற்கிறோம். 1 வாங்கினால் 1 இலவசம்னா அந்த கடையில் கூட்டம் கூடிடுது. அவன் சும்மாவை கொடுப்பான், அவன் சும்மா கொடுக்க மாட்டான். நட்டத்தில் யாராவது கொடுப்பாங்களா? அதில் உள்ளே இருக்குது. அது கூட இது இல்லை. நம்மளுக்கு இந்த இலவசம் அப்படிங்கும்போது கடவுளே சொல்கிறார், நீ இனாமாக பெறக்கூடாதுங்கிறார். எதையுமே இனாமாக பெறக்கூடாது, எண்ணத்தையே நீக்கணுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எந்த ஒரு பிரயோஜனத்தை அடைந்தாலும் நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். இதுதான் இதில் நம்ம உத்தவகீதையில் ஒன்று பார்த்தோம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நாம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தான் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், மிருகங்களுக்கு கொடுக்குறோம், மனிதர்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும்னு சொன்னால் சூரியன் குருவாக வச்சு ஒரு கருத்து சொன்னார் உத்தவகீதையில். டேக் அண்ட் கிவ், கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க. டேக் அண்ட் கிவ்னார். சூரியன் என்ன பண்ணுமா, தண்ணி எடுத்துருமா, வச்சுக்கிறான், திருப்பி கொடுத்துருமா. அதில் ஒரு பண்பு சொன்னார். ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் மட்டும் போய்கிட்டே இருந்தால் கொஞ்ச நாள் சலிச்சு போயிடும். கொஞ்ச நாள் அந்த உறவு சலிச்சு போயிடும். நம்ம சொல்லலாம், பலனை எதிர்பார்க்காமல் நம்ம செய்யணும், நம்ம தர்மம். ஆனால் அவங்க தர்மம் என்ன, அதுக்கு திருப்பி செய்யணும். அப்படி இருந்தால் அது நீடிக்குங்கிறது நம்ம உத்தவகீதையில் சூரியன் குருங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அது கடல் நீரை எடுக்குமா, திருப்பி என்ன வேணா கொடுத்துருமா, எடுத்து கொடுத்துரும். இது இந்த பண்பை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். உத்தவகீதையில் அவதூதர் சொல்கிறார் அங்கே. அது மாதிரி இங்கே தேவர்களுக்கு நாம் கொடுத்தா அவர்கள் நம்ம கொடுப்பாங்க. இந்த 5 விதமான வேள்வியின் மூலமாக நீங்கள் தேவர்களை காப்பாற்றுங்கள், தேவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள், இதனால் நீங்கள் மேன்மையை அடையுங்கள்ங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். தேவான் பாவயதானேன, இதில் பாவயத அனேன அப்படின்னு அர்த்தம் பிரிச்சம் சொன்னால். தேவான் பாவயத அனேன, அனேனன்னா இதனால், இந்த யஜ்ஞத்தால், கர்மயோகமான இந்த 5 விதமான யஜ்ஞத்தான் அர்த்தம். தேவான் முதல் வார்த்தை, தேவர்களை அல்லது இயற்கையை, பாவயத போற்றுங்கள் அல்லது காப்பாற்றுங்கள். இந்த யஜ்ஞத்தால் தேவர்களை போற்றுங்கள் அல்லது காப்பாற்றுங்கள். அடுத்தது தே தேவா, அந்த தேவர்கள், தேன்னா அந்த, தேவான தேவர்கள், அந்த தேவர்கள், பாவயந்து வகன்னா உங்களை, பாவயந்து காப்பாற்றட்டும். இந்த யஜ்ஞத்தினால் தேவர்களை போற்றுங்கள், அந்த தேவர்கள் உங்களை காப்பாற்றட்டும். 2வது வரி பரஸ்பரம், இப்படி ஒருவருக்கு ஒருவர் பாவயந்தக நன்மை செய்து கொண்டு காப்பாற்றி கொண்டு, பரம் சிரேயக, சிரேயக பரம் இருக்கு. பரம் சிரேயகன்னா மேலான நன்மையை, அவாப்சியதக அடையுங்கள், இதனால் மேலான நன்மையை அடையுங்கள். தேவர்களை, இயற்கையை நீங்கள் போற்றி காப்பாற்றினால் அது உங்களை போற்றி காப்பாற்றும். அதனால் நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொண்டு மேலான நிலையை நீங்கள் அடையுங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்துக்குங்க, நாம் எதிர்பார்க்காம செய்யணும், புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்சுட்டா அதுக்கு பரஸ்பரம் நாம் செய்ய வேண்டிய நம்ம கடமை இருக்குது. அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அது ரிலேஷன்ஷிப் நீடிக்கும். அதனால தான் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வின்றாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குங்கிறார். ஒருத்தர் நம்ம செஞ்சுட்டாருன்னா திருப்பி மறக்காமல் அதை செய்யணும். நம்ம அது அப்படி மறந்துட்டோம்னு என்ன அர்த்தம், அவனுக்கு உய்வே இல்லைங்கிறார். முடிஞ்ச அளவுக்கு, சில இடங்களில் முடியாது, சில இடங்களில் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் குருவுக்கு சேவை செய்கிறார். ஒரு குருவுக்கு ரொம்ப சேவை செய்ய, அந்த குருவிட்டிருந்து ஒரு பாடம் கூட அவரால் கேட்க முடியலை, கற்றுக்கிற முடியலை, அவற்றை ஒரு நன்மை அடையலை. இன்னொரு என்ன, அது என்ன பலன் கொடுத்துச்சான் சொன்னார். ஒரு சாமி ஒருத்தர் சொன்னார், நான் அந்த குருவுக்கு பயங்கரமாக சேவை செஞ்சேன், ஆனால் அவர்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கிறல, அதனுடைய பலன் என்ன ஆச்சுன்னா இன்னொரு குருவுக்கு சேவையே செய்யாமல் அவர் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு, அவருக்கு சேவை செய்கிற வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னார். அப்போ எங்கேயோ செய்கிறது கிடைக்கும். இதுவும் பரஸ்பரம் தான், எப்படியாவது ஒரு ரூபத்தில் வந்துடும். இது இயற்கையினுடைய நியதி.
அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். தர்ம சக்கரம்னு ஒன்று சொல்ல போகிறாரு. இந்த இயற்கை முறை ஒரு சக்கர வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொல்ல போகிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகம் 12. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாம் தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹாம் தைர்தத்தான பிரதாயைப்யோம் யோ புங்க்தேஸ்தேன ஏவ சக. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாம் தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹாம் தைர்தத்தான பிரதாயைப்யோம் யோ புங்க்தேஸ்தேன ஏவ சக. பரஸ்பரம் கொடுத்து நம்ம வாங்கணும்னு சொன்னார். உன்னை காப்பாற்றினா இன்னும் நம்மளை காப்பாற்றினார். இங்கே அப்படி வேலை செய்து முயற்சி செய்து இன்பத்தை பெறலாம், அனுபவிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு இன்பத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு 2 நிபந்தனைகள் சொல்கிறார் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது திருட்டுக்கு சமம்ங்கிறார். அது திருட்டுக்கு சமம். நான் சொல்கிறபடி செஞ்சு உங்களை சுகத்தை அனுபவிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் எல்லா சுகத்தையும் தர்மமான சுகங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற 2 கண்டிஷனோடு அனுபவிங்க. அப்படி செய்யாமல் அனுபவித்தா அது திருட்டுக்கு சமம். அதே இதனுடைய சாரம். இங்கே நாம் கடமையை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பாவனையோடு செய்ய வேண்டும்லாம் பார்த்தோம். பிறகு அதில் இன்னொன்று பார்த்தோம், காமிய கர்மம்னு பார்த்தோம். அது கடமை இல்லை. காமிய கர்மங்கிறது கடமை இல்லை, அது இன்பத்துக்காக செய்ய வேண்டிய செயல்கள். அது கூடாதுன்னு நம்ம சொல்லலை, குறைச்சிக்கிறோன்னு பார்த்தோம். அது என்னென்ன செயல்? பொதுவாக சினிமாவுக்கு போகிறோம், கொடைக்கானல் டூர் போகிறோம், ஊட்டி போகிறோம், இதெல்லாம் என்னது? கடமையா? இது கடமை இல்லை. ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? செய்யக்கூடாதுன்னு சொல்ல. இதெல்லாம் நீ செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இப்படி ஆசை வசப்பட்டு இன்பத்திற்காக சில செயல்களை நீங்கள் செய்யலாம், அனுமதி கொடுக்குது சாஸ்திரம். ஆரம்பத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பக்கமே யாரும் வரமாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகத்தினுடைய பலன் என்னன்னா ஆசையெல்லாம் போகிறது. ஆசை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை கர்மயோகம் செய்யாததுக்கு முன்னாடியே நீ ஆசையை விட்டுனா முடியுமா? கர்மயோகம் செஞ்சு அதில் இன்பம் அனுபவிச்சுக்கிட்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதில் பற்று இல்லாமல் போகும். ஆரம்பத்திலேயே நீ எல்லாத்தையும் விட்டுரு, எதையும் அனுபவிக்காதுன்னு சொன்னால் எப்படி வருவாங்க? நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வராததுக்கு நோக்கமே என்னென்னா, இங்கே வந்தால் எதையுமே அனுபவிக்கக்கூடாது தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அப்படி எந்த சாஸ்திரமும் சொல்லலை. நம்மகிட்ட நிறைய சிஸ்டமேட்டிக் குறைச்சி வச்சுருக்காங்க, அதெல்லாம் யாருமே சொல்லவே கிடையாது. திருமண வாழ்க்கை முறையே நம்ம ஒரு சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் கொடுத்து வச்சுருக்குறாங்க. கிருஷ்ணர் யார்? கிரகஸ்தர் தான். அர்ஜுனன் கிரகஸ்தன் தான். வியாசர் கிரகஸ்தர் தான். அப்போ அந்த இன்பங்களை நீ பொதுவாக அனுபவிக்கலாம், ஆரம்பத்தில் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிற விதிமுறைப்படி அனுபவி அப்படிங்கிறார், அனுமதி அளிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 2 சொல்கிறார். அந்த இன்பத்தை பகவானின் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அனுபவி. நீ மட்டும் அனுபவிக்காத, உனக்கு கிடைக்கிறத எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து அனுபவி. நல்ல சாப்பாடே கிடைக்குது, 4 சாக்லேட் கிடைக்குது குழந்தைக்கு, நாளைக்கு நானே சாப்பிடேன்னு வச்சுக்கிறாம கூட 2 தம்பிக்கு 2 கொடுத்து சாப்பிடணும். இப்படி தானே பழக்கப்படுத்துகிறோம். அவனுக்கு 2 கொடு அப்படிங்கிறோம்ல. யாராவது கொடுத்தாங்கன்னா, அண்ணனை கொடுத்தா என்ன பண்ணுவான்? தம்பி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கூடாதுன்னு சொல்லலை, அவனுக்கு கொடுத்து நீ அனுபவி. இன்னொன்று, எந்த இன்பம் நம்மளுக்கு தர்மமான இன்பம் கிடைத்தாலும் கூட அந்த இன்பம் பகவான் நம்மளுக்கு கொடுத்த பிரசாதம். நாம் செய்த பாவ புண்ணியத்தில் எவ்வளவோ காரியம் பண்ணியிருக்கோம், நல்ல காரியம் பண்ணியிருப்போம், அதனால் அந்த இன்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கடவுள் பிரசாதமாக கொடுத்துருக்கார் நினச்சிட்டு நீ அதை அனுபவிங்கிறார். இந்த நிபந்தனையுடன் நாம் போகத்தை அனுபவித்தாலும் அது கர்மயோகத்தினுடைய அங்கமாக மாறுகிறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் அப்படி தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
எல்லா போகத்தையும் பகவான் படைச்சிட்டு அனுபவிக்கிறான். தீபாவளிக்கு என்ன பண்ணுறான்? எல்லா பலகாரம் பண்ணி சாமி முன்னாடி வச்சு புது வேஷ்டி புது சட்டை மஞ்சத்தெல்லாம் தடவி கடவுளுக்கு அடைச்சிட்டு அனுபவித்து பிறகு ஜீரண மருந்து ஒன்றையும் வச்சு பகவானுக்கு படைப்போம். இருக்கா இல்லையா? அதையும் பகவானுக்கு படைச்சிருவான். ஏன்னா அன்றைக்கி நிறைய சாப்பிட போகிறான். ஏதாவது வயிற்றுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திருவிழாக்கெல்லாம் என்னங்கிறீங்க? திருவிழாவெல்லாம் எதற்காக? இந்த பாவனையை வர வைக்கிறது தான். இந்த பாவனை வர வைக்கிறது. நீங்கள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் அந்த திருவிழாவில் ஃபங்க்ஷன் நடக்கும் சண்டை வரும். இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவான்? இசை கச்சேரி போட சொல்லுவான். இவன் வள்ளி திருமண நாடகம் போடுமா. அதில் எல்லாமே இருக்குது. பெரியவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கும், இளைஞருக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இதை பார்க்குற கோயிலுக்கு வருவான்ல, கோயில் பக்கத்தில் நடக்கும். அப்போ சாமி போட்டுருவான். அப்போ கடவுளை வழிபட்டுருவானா இல்லைங்களா? நம்ம சம்பிரதாயத்தில் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்த்துருவாங்க. அது மாதிரி நீ சுகத்தை அனுபவித்தாலும் கூட எல்லாமே பாருங்கள், எந்த சுகத்தை அனுபவித்தாலும் கடவுளுக்கு படைச்சிட்டு அனுபவிக்கிறது நம்ம சிஸ்டமே இருக்குது. அதனால் பண்டிகையில் எல்லாமே பகவானுக்கு பிரசாதமாக கொடுத்து நம்ம அனுபவிக்கிறோம். பிறகு 2 பேருமே போகத்தை அனுபவிக்கிறான், வித்தியாசம் கிடையாது. ஒருத்தன் பிரசாதம் நினச்சி அனுபவிக்கிறான், இன்னொருத்தன் பிரசாதம் இல்லாமல் அனுபவிக்க. என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த பிரசாத புத்தியோடு நீ போகத்தை அனுபவித்தால் உனக்கு சித்த சுத்தி கிடைக்கும். உன்னை எரியாமல் உன் மனசு என்னாகுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்து அந்த சுகத்தை விடக்கூடிய தைரியமும் கிடைக்கும். அவனுக்கு விடவே முடியாது. இவர் என்ன, அது இல்லைன்னு வச்சுக்க, அவன் அழுவான். அந்த சுகம் கிடைக்கிறேன்னு இவன் என்ன பண்ணுவான்? இருந்தால் அனுபவிப்பான், இல்லாட்டி அதை கவலையே பட மாட்டான். இந்த பிரசாத புத்தியோடு நீ சுகத்தை அனுபவிச்சா இந்த பலன் கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும். அது இல்லை என்றால் உனக்கு துக்கம் வராது அப்படிங்கிறார். அது விவேகத்தையும் வைராக்கியத்தையும் நாளடைவில் கொடுத்து விடும். இது பிரசாத புத்தியினால் வர்ற பலன். 2வது பகிர்ந்து உண்ணணுங்கிறார். என்ன செய்யணும்? பகிர்ந்து உண்ணணும். இன்பத்திற்காக நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அது பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி சாப்பிடலைன்னு என்ன சொல்கிறாரு? திருடன்கிறார். தனக்காகவே சமைப்பவன் திருடன் அப்படிங்கிறார். மனுஷிய யக்கியம் பூத யக்கியம்லாம் இதுதான். மனுஷ யக்கியம் என்ன? மனிதர்களுக்கு கொடுக்கறது. பூத யக்கியம்னா மற்ற உயிர்கணங்களுக்கு நாம் கொடுக்கறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, இஷ்டான் போகான், நாம் விரும்பிய போகங்களை அல்லது இன்பங்களை, வக தேவாகா, உங்களுக்கு தேவர்கள், தாஸ்யந்தே கொடுப்பார்கள். நாம் விரும்பிய போகங்களை இன்பங்களை உங்களுக்கு தேவர்கள்லாம் கொடுப்பார்கள்ட்டார். நீ இந்த மாதிரி வாழ்ந்தேன்னு சொன்னால், அவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தேன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்களாம்? தேவர்கள்லாம் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் கொடுப்பார்கள். பரலோக சுகம் அல்லது இகலோக சுகம் இரண்டையும் கொடுப்பார்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆச்சாரியர் சொல்கிறார், பரலோக சுகம் இருக்கட்டும், இகலோகத்திலேயே நீ இப்படி வாழ்ந்தேன்னா உனக்கு வேண்டிய சுகம் கிடைக்கும்ங்கிறார். இந்த லோகத்திலேயே உனக்கு வேண்டிய சுகங்கள்லாம் கிடைக்கும். அது எப்படி கொடுப்பார்கள் சொன்னால் நிபந்தனை சொல்கிறார். யக்ஞாகா பாவிதாகா, உங்களால் வணங்கப்பட்ட தேவர்கள். எப்படிப்பட்ட தேவர்கள் கொடுப்பார்கள்? உங்களால் வணங்கப்பட்ட தேவர்கள். நீங்கள் யாரை வழிபடுறீங்களோ அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எந்த இயற்கையை போற்றி காப்பாற்றுகிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கும். பயிர்களை வளர்க்குறோம் போற்றி, பிறகு அத்தனை உணவாக சாப்பிட்றோம். நாம் மரங்களை வளர்க்குறோம், மரம் நம்மளுக்கு நிழலை கொடுக்குது, பிறகு பழங்களை கொடுக்குது. இயற்கையே பாருங்கள் அப்படி தானே செய்யுது. மரங்களை பாதுகாத்தா மரங்கள் நம்மளுக்கு நிழலும் கொடுக்குது, உணவும் கொடுக்குது, மழையும் கொடுக்குது. அதனால தான் இயற்கையை பாதுகாக்கிறோம். நாம் தேவர்கள்னா இயற்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அவர்களின் பொருட்டு பஞ்சமகா யக்ஞங்களை செய்து அதனால் அவர்கள் மகிழ்வடைந்து உங்களுக்கு வேண்டிய போகங்களை இன்பங்களை கொடுப்பார்கள். அதை அனுபவிக்கிறதுல தவறில்லை. ஆனால் 2வது வரியில் சொல்கிறாரு, தைஹி தத்தான், அந்த தேவர்களினால் கொடுக்கப்பட்ட, தத்தான்னா கொடுக்கப்பட்ட அந்த போகங்களை, அப்ரதாய ஏப்பியக,
அவர்களுக்கு நைவேத்திகமாக படைக்காமல், அதாவது பிரசாத புத்தி இல்லாமல், யக புங்க்தே யார் அனுபவிக்கின்றார்களோ, ரெண்டாவது கடைசி வார்த்தை சக தேன ஏவ அவர்கள் திருடனுக்கு சமமானவர்கள். அதனால தான் நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்கிறோம், ஓம் பிரம்மார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. உண்ணலும் உணதே உயிர்த்தலும் உணதே உடலுயிர் மனமெல்லாம் உணதே எண்ணலும் உணதே இச்சையும் உணதே என் செயற் பயனெல்லாம் உணதேன்னு சொல்லிட்டு நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும். என்னானாலும் நீ தான் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு படைச்சிட்டு நாம் சுகத்தை அனுபவிக்கிறோம். அப்படி இல்லாட்டி திருடருங்கிறாரு. நம் மனசில் நிறைய ஆசை வரும். அந்த ஆசையெல்லாம் நம்ம எப்படி நீக்க முடியும்னா இப்படித்தான் நீக்க முடியும். எப்படி? பிரசாத புத்தியோடு அனுபவிக்கிறது, பிறகு பகிர்ந்து அனுபவிக்கிறது. அது 3 படி சொல்கிறார். அதாவது மனசில் எத்தனையோ ஆசைகள் இருக்கும். அதில் தர்மமான ஆசை இருக்கும், அதர்மமான ஆசை இருக்கும். நாம் தர்மமான ஆசைகளை தைரியமாக நான் எனக்கு இதில் ஆசை இருக்குது, நான் இதை அனுபவிக்கணும், இதை நான் விரும்புகிறேன்னு சொல்வோம். ஆனால் அதர்மமான ஆசைகளை நம்ம சொல்ல மாட்டோம். இந்த கர்மயோகத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், அதர்மமான முரண்பாடான ஆசைகளை நீக்கிவிட்டு தர்மமான ஆசைகளை நாம் அனுபவித்தால் பிறகு என்ன பண்ண, அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு நீங்கிறோங்கிறார். இது ஒரு படி. ரெண்டாவது, இந்த தர்மத்திற்கு உட்பட்ட ஆசைகளையும் முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். எந்த ஆசையும் நீங்கள் ஒரு ஒழுங்கு இல்லாமல் அனுபவிச்சிங்கன்னா என்ன ஆகும்? சாப்பாடு கூட இருக்குது, ஒரு ஸ்வீட் இருக்குது, என்ன சாப்பாடுனா அதை அளவாக கரெக்டாக சாப்பிட்டா கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம். முதலே நல்லா போட்டோம்னு என்ன ஆகும்? டாக்டர் என்ன சொல்லிடுவார், அதை சாப்பிடாத இதை சாப்பிடணும்னு சொல்லி கேப்பக்களியை மட்டும் சாப்பிட சொல்லிடுவார். எல்லாத்தையும் லிமிட். அதை முறைப்படுத்த வேண்டும். பிறகு அந்த முறைப்படுத்தப்பட்ட ஆசையையே பந்தப்படுத்தாத ஆசையாக மாற்ற வேண்டும். அது இருந்தால் அனுபவிப்பான், இல்லாட்டாலும் எனக்கு துக்கம் இல்லைங்கிறத கொண்டு வந்துடுவோமா. இது கர்மயோகப்படி வாழ்ந்தாத்தே நடக்கும். இந்த 3 படிகளில் நம்ம போகணும். முதல்ல என்ன பண்ணணும்? தர்மமான ஆசைகளை அனுபவித்து அதர்மமான ஆசைகளை நீக்கணும். தர்மமான ஆசைகளையும் முறைப்படுத்தணும். பிறகு அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதில் அடிக்ட் ஆகிடக்கூடாது. இப்படி இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிருங்கிறார். இதில் மனோதைரியம் மனோபலமெல்லாம் வந்துவிடும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முறைப்படுத்தப்பட்ட ஆசை அது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் சமமான பாவனை வந்துவிடும். அதைத்தான் 2வது அத்தியாயத்தில் சொன்னார். சமத்துவம் யோக உச்சியதேன்னு சொன்னார். பிறகு இதற்கு இடையில் உள்ள நிலையெல்லாம் திருப்பி கூறிக்கிட்டே வர்றார். திருப்பி ஒரு தர்ம சக்கரம்லாம் சொல்ல போகிறார். அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாகா தாசியந்தே யஜ்ஞபாவிதாக. அந்த யஜ்ஞபாவிதாங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிறேன். கடைசி வார்த்தை யஜ்ஞபாவிதாக, அதாவது உங்களால் வணங்கப்பட்ட தேவாகா. அதுக்கு முந்தின வார்த்தை அந்த இஷ்டான் போகான்கி ஓ தேவாகான் இருக்கு. உங்களால் வணங்கப்பட்ட தேவர்கள். முதல் வார்த்தை இஷ்டான் போகான்கி. இஷ்டான் போகான்கின்னா நீங்கள் விரும்பிய போகங்களை அல்லது நீங்கள் விரும்பிய இன்பங்களை வகை உங்களுக்கு, இந்த ஓன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பிரிக்கும்போது வகைன்னு வரும். உங்களுக்கு தாஸ்யந்தே வழங்குவார்கள். உங்களால் வணங்கப்பட்ட தேவர்கள் நீங்கள் விரும்பிய போகங்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஹீன்னா அவ்வாறு. பிறகு 2வது வரியில் தைகை அவர்களால், அந்த தேவர்களால், தத்தான் கொடுக்கப்பட்டவைகளை, அந்த போகங்களை, அந்த இன்பங்களை, ஏப்பிய இந்த கடைசி வார்த்தை அதாவது அப்ரதாய, தத்தான் அப்ரதாய ஏப்பியகன் பிரிக்கணதை. ஏப்பியகன்னா அவர்களுக்கு, அவர்களுக்கு அப்ராப்பிய நைவேத்திகமாக படைக்காமல் யக யார், அந்த அதுக்கு முன்னாடி புங்தேங்கிறதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை யகன்னா யார், புங்தே அனுபவிக்கிறார்களோ, ஸ்தேன ஏவ சக, சகன்னா அவர்கள், தேன ஏவ திருடனே தான்ங்கிறார். இது படைக்காமல், கடவுளுக்கு படைக்காமல் நான் சாப்பிட்டோம்னு சொன்னால் அவன் திருடன். ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை அவங்களுக்கு படைத்து
பகிர்ந்து நாம் உண்ணணும். அப்படி உண்டா அது கர்மயோக வாழ்க்கை மேலானதை கொடுக்கும். அப்படி இல்லாமல் சாப்பிட்டா, நம்ம கொடுக்காமல் நாம் சாப்பிட்டா திருடனுக்கு சமானம். அதாவது 5 விதமான யஜ்ஞத்தின் மூலம் அல்லது இறை வழிபாட்டுடன் பிரசாத புத்தியுடன் தேவர்களால் வழங்கப்பட்ட இன்பங்களை அனுபவிக்கலாம். அப்படி இல்லாமல் அனுபவிப்பவர்கள் திருடனுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து இதனுடைய கருத்துக்களை இன்னும் மேலும் விளக்கிட்டு போகிறாரு. 16 வரைக்கும் நம்ம அடுத்த வகுப்பில் போய் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.